அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபை, ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை துல்ஹஜ் பிறை 15 ஹிஜ்ரி 1445, 21 ஜூன் 2024. தலைப்பு: போதைப் பொருட்கள் குற்றமாகும். தலைப்பு: போதைப் பொருட்கள் குற்றமாகும். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் அகிலத்தார் யாவரையும் படைத்து வளர்த்து தகுந்த முறையில் பக்குவப்படுத்துகிறான். அவனே அரசனாகவும் உண்மையாளனாகவும் எச்சரிக்கை செய்பவனாகவும் இருக்கிறான். உயர்தரமானவற்றை எடுத்துக் கொள்ளும்படி தனது அடியார்களுக்கு அவன் அனுமதி அளித்ததோடு அதனை மென்மேலும் வலியுறுத்துகிறான். அதே சமயம் தனது அடியார்களுக்கு மிக மோசமானவற்றை தடை செய்ததோடு அது குறித்து அவன் கடுமையாக எச்சரிக்கவும் செய்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் தனிமையில் இருந்த போதும் பகிரங்கமாக இருக்கும் போதும் அவன் உங்களை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் மெய்யாகவே அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் மறுமை என்னும் நாளைய தினத்திற்காக தான் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும். நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். தொழுகையாளிகளே, அல்லாஹு தஆலா கூறுகிறான்: வலகத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய சந்ததியை நிச்சயமாக நாம் கண்ணியப்படுத்தியுள்ளோம். ஆதமுடைய சந்ததியை நிச்சயமாக நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இறைவனின் படைப்புகளில் ஒரு மனிதன் பெற்ற ஆகச் சிறந்த கண்ணியமும் கௌரவமும் எதுவென்றால் சுயமாக சிந்திக்கும் திறன் அவனுக்கு கொடுக்கப்பட்டதுதான். இதன் மூலம் ஒவ்வொன்றிலும் உள்ள கூறுகளை அவனால் பகுப்பாய்வு செய்து பார்க்க முடியும். தமக்கும் மற்றவர்களுக்கும் கேடு விளைவிக்க கூடியது எது, நன்மை பயக்க கூடியது எது என்பதை அவனால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான்: வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்முஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா வஜஅல லக்குமுஸ் ஸமஅ வல் அப்சார வல் அஃஇதா லஅல்லக்கும் தஷ்குரூன். ஒன்றையுமே நீங்கள் அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்கள் தாய்மார்களின் வயிற்றிலிருந்து அல்லாஹுதான் உங்களை வெளிக்கொண்டு வந்தான். மேலும் உங்களுக்கு செவிகளையும் கண்களையும் இதயங்களையும் அறிவையும் கொடுத்தவன் அவன்தான். இதற்கு நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இந்த வசனத்தில் இதயங்கள் என்கிற பதம் அறிவைத்தான் குறிக்கிறது என்று திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த அறிவுத்திறனை பெற்றிருக்கும் மனிதன் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தமது அறிவிற்கு கேடு விளைவிக்க கூடியவற்றை விட்டும் தமது அறிவை முற்றிலுமாக அழிப்பவைகளை விட்டும் அவன் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள வேண்டும். போதைப் பொருட்கள் தான் இந்த அறிவை போக்குவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. கீழ்த்தரமான விளைவுகளை ஏற்படுத்தும். பெரும் பாவமாகவும் மிகப்பெரிய குற்றமாகவும் இது இருக்கிறது. ஏனெனில் இது முதலில் உடல் உறுப்புகளை சிதைக்கிறது. பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான்: وَأَنْفِقُوا فِي سَبِيلِ اللَّهِ وَلَا تُلْقُوا بِأَيْدِيكُمْ إِلَى التَّهْلُكَةِ.
நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் தாராளமாக செலவு செய்யுங்கள். அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாது உங்களை நீங்களே அழிவிற்கு உள்ளாக்கி கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே அழிவிற்கு உள்ளாக்கி கொள்ளாதீர்கள் என்று இறைவன் திருமறையில் எச்சரிக்கிறான். ஒரு மனிதன் தனக்குத்தானே இழைத்துக் கொள்ளும் பெரிய குற்றம் என்னவென்றால் போதைப் பொருட்களின் சகவாசத்தை ஏற்படுத்திக் கொள்வதாகும். இனிக்க இனிக்க பழகி நயவஞ்சகமாக பேசி அழைத்து செல்லும் கூடா நட்பே இதன் தொடக்கமாக இருக்கிறது. இந்த போதைப் பொருட்களை பொழுதுபோக்குக்காக எடுத்துக்கொள் என்றோ பரிசோதனைக்காக முயற்சி செய்து பார் என்றோ ஆசை வார்த்தைகளை ஆரம்பத்தில் கூறுகிறார்கள். பொழுதுபோக்குக்காக எடுத்துக்கொள் என்றோ பரிசோதனைக்காக முயற்சி செய்து பார் என்றோ முதலில் ஆசை வார்த்தைகளை கூறுகிறார்கள். அதன் பின்னர் இது அழிவின் தொடக்கமாக ஆகிவிடுகிறது. இந்த மனிதனின் அன்றாட வாழ்வை முற்றிலும் சிதைத்து விடுகிறது. அதன் பின்னர் இந்த மனிதன் சிறுக சிறுக பேரழிவின் பள்ளத்தில் வீழ்ந்து விடுகிறான். அதன் பின்னர் இவனுடைய எந்த நடவடிக்கையும் போற்றுதலுக்குரியதாக இருக்காது. இவனுடைய எந்த முயற்சியின் பலனும் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. அல்லாஹு தஆலா பின்வருமாறு இதனை மெய்ப்படுத்தி கூறுகிறான். வலா தத்தபி சபீலல் முஃப்ஸிதீன், மேலும் விஷமிகளுடைய வழியை நீர் பின்பற்றாதீர் என்று இறைவன் கூறுகிறான். எனவே இத்தகைய கேடுகட்ட விஷத்தை யார் முயற்சி செய்ய விரும்புகிறார்? உங்களுக்கு முன்னர் இதே போன்று பாதிக்கப்பட்டவர்களின் நிலைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அத்தகைய போதை பழக்கத்தினால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர்களின் வாழ்வில் எப்போதும் துன்பங்கள் நிறைந்து இருந்தன. குடும்பம் சிதைந்து போய் சின்ன பின்னமாகின. அவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை இழந்தார்கள். சேர்த்து வைத்த செல்வமும் கையிருப்பும் வீணாகி போனது. எனவே தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் கெட்ட சகவாசத்தை கண்டு மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், وَإِيَّرَوْا سَبِيلَ الرُّشْدِ لَا يَتَّخِذُوهُ سَبِيلًا وَإِيَّرَوْا سَبِيلَ الْغَيِّ يَتَّخِذُوهُ سَبِيلًا. அவ்வாறே நேரான வழியை அவர்கள் கண்ட போதிலும் அவர்கள் அதை தாங்கள் செல்லும் வழியாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எனினும் தவறான வழியை கண்டாலோ அதையே தாங்கள் செல்லும் வழியாக எடுத்துக் கொள்வார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் இத்தகையவர்களை பற்றித்தான் பின்வரும் வசனத்தில் உதாரணமாக கூறுகிறான். வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும் வ யுரீது அல்லதீன யத்தபிஊன ஷஹவாத்தி அன் தமீலு மைலன் அஸீமா. அல்லாஹுவோ நீங்கள் பாவத்திலிருந்து மீண்ட பின் உங்களை மன்னிப்பதையே விரும்புகிறான். எனினும் முற்றிலும் சரீர இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நேரான வழியிலிருந்து நீங்கள் முற்றிலும் சாய்ந்து பாவத்தில் ஆழ்ந்து விடுவதையே விரும்புகின்றனர். எனினும் முற்றிலும் சரீர இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நேரான வழியிலிருந்து நீங்கள் முற்றிலும் சாய்ந்து பாவத்தில் ஆழ்ந்து விடுவதையே விரும்புகின்றனர் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், ஒவ்வொரு குழப்பத்திலிருந்தும் வெவ்வேறு வகையான போதையில் இருந்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் அனைத்திலிருந்தும் எங்கள் பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக. உனது மார்க்கத்தை நன்கு கற்று தேர்ந்து அதனை மிக உறுதியாக பின்பற்றுபவர்களாக எங்களை நீ வைப்பாயாக. போற்றுதலுக்குரிய குணாதிசயங்களை எங்களுக்கு நீ தருவாயாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, போதை தொடர்பான எந்த ஒன்றும் இத்தேசத்திற்கும் இதன் ஆட்சியாளர்களுக்கும் செய்யும் துரோகமாகும். போதை தொடர்பான எந்த ஒன்றும் இத்தேசத்திற்கும் இதன் ஆட்சியாளர்களுக்கும் செய்யும் நம்பிக்கை துரோகமாகும். ஏனெனில் இதன் ஆட்சியாளர்கள் தமது குடிமக்களின் நலவாழ்விற்காக எண்ணற்ற பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார்கள். இளைய தலைமுறையின் கல்வி வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் செலவழிக்கிறார்கள். சுபிச்சமான வாழ்வை அவர்கள் பெறுவதற்காக எண்ணற்ற வசதிகளை உருவாக்கி தருகிறார்கள். இதன் மூலம் இந்த பிள்ளைகள் வாழ்வில் ஏற்றம் பெற்று நாட்டின் மிகப்பெரிய பொறுப்புகளை வகித்து தமது தேசத்தின் முன்னேற்றத்திற்காக உழைப்பார்கள் என்கிற பேர் ஆர்வத்தில் இதனை நமது ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள். எனவே போதைப் பொருட்களில் இருந்து அடுத்த தலைமுறைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து அவர்களை பாதுகாப்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பாக இருக்கிறது. காரணம், நமக்கு எதற்கு வம்பு என்று நாம் ஒதுங்கி செல்வதால் பின்னர் அந்த போதைப் பொருட்களின் புழக்கம் முறைமுகமாக நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது.
நமக்கு எதற்கு வம்பு என்று நாம் ஒதுங்கி செல்வதால் பின்னர் அந்த போதை பொருட்களின் புழக்கம் மறைமுகமாக நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வகுல்லுக்கும் ராய் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதி. கவனமாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர், நீங்கள் அனைவரும் உங்கள் மேய்ச்சலை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். தாய்மார்களே, தந்தைமார்களே, உங்கள் மகன்களை பேணி பாதுகாப்பதில் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. தந்தைமார்களே, தாய்மார்களே, உங்கள் மகன்களை பேணி பாதுகாப்பதில் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. உயிருக்கு உயிராக இருக்கும் உங்கள் ஈரக்குலைகளாக இருக்கும் பிள்ளைகளை நன்கு பாதுகாத்து வாருங்கள். தனிப்பட்ட முறையில் நேரம் ஒதுக்கி அவர்களோடு சேர்ந்து இருங்கள். அவர்கள் பேசுவதை கவனத்தோடு கேளுங்கள். அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை நளினமான முறையில் எடுத்து கூறுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களை பின்தொடர்ந்து பாருங்கள். அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளை பதிவு செய்யுங்கள். அவர்களின் நட்பு வட்டாரங்களை நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பயனுள்ள பல புதிய முயற்சிகளில் நமது பிள்ளைகளை ஈடுபடுத்துங்கள். பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் அலட்சியமாக இருக்காதீர். பின்னர் அதுவே நாம் அவர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மீறலாக ஆகிவிடும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுரைகளை நன்கு கவனத்தில் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஸாயிலுன் குல்ல ராயின் அம்மஸ்தரஆஹு அம் அஹஃபில அம் லஹ்யா ஹத்தா யஸ்அல ar-ரஜுல அன் அஹ்லி பைத்தி. ஒவ்வொரு மெய்ப்பாளரையும் அவர் மேய்ச்சலை பற்றி கண்டிப்பாக அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிக்கிறான். அவர் தனது மேய்ச்சலை நன்கு பாதுகாத்தாரா அல்லது வீணாக்கி விட்டாரா என்பது குறித்தும் விசாரிக்கப்படும். எந்த அளவிற்கென்றால் ஒரு மனிதரிடம் அவரது குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றியும் விசாரிக்கப்படும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கற்றுக் கொடுக்கும் ஆசிரியைகளே, உங்களது மாணவர்கள் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் கண் எதிரிலேயே அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வாருங்கள். அவர்களின் நலவாழ்வில் நீங்கள் அக்கறை காட்டுங்கள். அவர்களை தகுந்த முறையில் பாதுகாப்பதில் உண்மையான ஈடுபாடு காட்டுங்கள். அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்கும் வேலியாக நீங்கள் இருங்கள். எதிர்வரும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை போன்று செயல்படுங்கள். இதனால் இந்த பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளின் குடும்பத்தினரும் ஒட்டுமொத்த சமூகமும் மிகவும் நிம்மதியாகவும் சுபிட்சமாகவும் இருக்கும். இதனால் அந்த பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளின் குடும்பத்தினரும் ஒட்டுமொத்த சமூகமும் மிக நிம்மதியாகவும் சுபிட்சமாகவும் இருக்கும். யா அல்லாஹ், எங்கள் ஆண் பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக. எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அவர்களுக்கு நீ முன்னேற்றத்தை தருவாயாக. இவ்வுலகில் வாழும் போது உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாகவும் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்பவர்களாகவும் அவர்களை நீ வைப்பாயாக. யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்வாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக.
யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித், மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலின் நபியில் கரீம்.